ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிசிஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரிப்டோ அனலிசிஸோ இண்டெக்ஸ் அனலிசிஸோ கிடையாது. ஏன்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்மளோட ப்ராஃபிட்டோட இதை பார்க்க போகிறோம். என்னடா ப்ராஃபிட்டுக்கு ஒரு அனலைஸ் பண்ணணும் காரணம்னா, இங்கே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, ஸ்டார்ஜ், பிளஸ்ஸு, WLD இந்த 4 கிரிப்டோவுமே நம்ம கடந்த 1 வீக்குள்ளே சொன்னது தான். ஓகேவா? இது மேசிவான ப்ராஃபிட். ஆல்ஃபா தான் இருக்கிறதுல ரொம்பவும் மேசிவாக ஆல்மோஸ்ட் 70% கிட்ட ஏறிட்டான். 70%க்கும் மேலே. சரி, நம்ம இவனை எங்கே வாங்க சொல்லியிருந்தோம் தெரியுமா ஆல்ஃபாவை? நீங்கள் நம்ம வீடியோவை டெய்லி பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவல் 26 நவம்பர் கிட்ட முன்னாடி சொல்லியிருப்போம். கரெக்டாக 26, 24 எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், சின்ன பேப்பர் ட்ரேடில் நம்ம பை பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் பார்க்காதீங்க, நம்மளோட யூடியூப் அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா 24 இல்லை 26 நவம்பரில் போய் பாருங்களேன். நம்ம சின்னதாக டார்கெட் சொல்லியிருப்போம். அதுமாதிரி சின்ன டார்கெட் முடிச்சிருக்கோம். பட் நம்ம லாங் டேர்ம்லும் சொல்லியிருந்திருப்போம் ஆல்ஃபாவை. பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்களா. கிரிப்டோ டெய்லி அனலைசிஸில் 24 நவம்பர் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம மூமெண்ட்டு. சரி, அங்கே மட்டுமே நம்ம திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கரெக்டாக இன்றைக்கி சொல்லியிருந்தோம். 14 to 15 டிசம்பர் இந்த 2 வீடியோக்குள்ளே நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ஃபா பெரிய லெவலில் ஏற போகிறான். பெரிய லெவலில் ஆல்ஃபா நம்ம பைங்கில் பார்க்கலாம். குறைஞ்சது 5 to 6% நம்ம மினிமம் எடுக்கலாம் பார்த்துருந்தோம். பட் இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாளுக்கான இன்றைக்கி ஒரு நாளுக்கான ப்ராஃபிட் மட்டும் பார்ப்போமா. 80, 90 வாவ் 108.77%. திஸ் இஸ் அ மேசிவான பர்சன்டேஜ். நம்ம அப்போலேருந்தே நம்ம பை பண்ண சொல்லியிருந்த இடம் இந்த லெவல் தான். அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் 24, 26, 25 பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி ஹையை பார்த்தாவே ஆல்மோஸ்ட் 161% கிட்ட வருது. நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிறோன்ற போது எனக்கே கொஞ்சம் செக் ஆகுது. அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி அனலைஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரே ஒரு 4 ஹவர்ஸில் பெரிய பைஸ் 65.71%. இப்போ விக்கி கொடுத்துல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. மோஸ்ட் ப்ராபபிளி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அதாவது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்தா கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பை பண்ணலாம் ஆல்ஃபாவை. வேறு லெவல். ஏன்னா பை பண்ணோன்னா இப்போ இங்கே கீழே செல்லிங் ஆகுதா, எங்கே பைங்க மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ என்ட்ரி ஆகுங்க. ஸோ அதனால் திரும்பி பை ஆகும். அதுக்கடுத்து மேலே வந்தோடனே அப்போ செல்லிங் ஆகும். இதை நம்ம பின்னாடி இன்னொரு அடுத்த கிரிப்டோவில் நம்ம அனலைஸ் ப்ராஃபிட் அனலைஸ் அதிலே பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஜ். நம்ம ஸ்டார்ஜ் போன வாரம்லாம் இப்போலாம் இந்த லெவலில் சொல்லியிருந்தோம். பட் செல்லிங் வந்துட்டான். இட்ஸ் ஓகே, நத்திங் டு சே. பட் இப்போ பாருங்களா, நம்ம நடுவில் சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம பை பண்ணலான்ட்டு. இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருப்போம். நடுவில் நம்ம அனலைஸ் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்காததுக்குது. பட் இதை பாருங்கள், ஆல்மோஸ்ட் எத்தனை 36%. நான் இதை ஏன் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரே நம்ம சொன்ன இது டக்குன்னு இந்த ஒரு நாளில் இந்த 4 இது உடனே மேலாக தெரியும் போது அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். அதர்வைஸ் நம்ம சொல்கிறது நிறையா இது இஃபெக்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய் பாருங்களா. நம்ம அத்தனை ப்ராஃபிட்டுக்கான இதை நம்ம போட்டிருப்போம் டெய்லி அனலைஸ் பண்ணி. நல்ல ஒரு பேட்டர்னில் மூவ் ஆகினுக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்பி இதே மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ஜ் 33% மேசிவான பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸை நம்ம ரொம்பலாம் இல்லை, 15 டிசம்பர் தான். நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பாருங்களா. இந்த லெவலுக்கு கிட்ட சொல்லியிருந்தோம். நம்ம 4 ஹவர்ஸில் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தோம். என்னென்னா 4 ஹவர்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ மேலே ஏறினா அந்த லெவலில் கரெக்டாக நீங்கள் சொன்னோம் 16 டிசம்பர் மேலே ஏறிட்டான். ஸோ இங்கே கொஞ்சமாச்சும் ஹோல்ட் ஆனானா நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஹோல்ட் ஆனால் இந்த ஒரு பாரை பாருங்கள் 19.60%. ஆல்மோஸ்ட் நம்ம 20% கிட்ட நம்ம இதில் பிளஸ்ன்ற ஒரே ஒரு கிரிப்டோவில் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். பிரமிப்பாகுது. பட் இது பிரமிப்பாக இருந்தாலும் திஸ் இஸ் அ ரியாலிட்டி, ட்ரூத் ரியாலிட்டி. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ன்றது கொஞ்சமாக இமேஜின் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த ஒரு கிரிப்டோ WLD USDT தான். WLD USDT பார்த்தீங்கன்னா
கரெக்டாக சொன்னால் நம்ம இந்த லெவலுக்கு கிட்ட சொல்லியிருந்தோம். 8th டிசம்பர் 10th டிசம்பர் நல்லா மேலே ஏறிந்தான், பட் கீழே வந்து இறங்கிட்டான் ஸ்டாப் லாஸ். ஐ மீன் ப்ராஃபிட் நம்ம இங்கே புக் பண்ணியிருப்போம், திரும்பி இறங்கிட்டோம். அண்ட் தென் திரும்பி நம்ம சொல்லியிருந்தோம் கிரிப்டோக்கு. திரும்பி இந்த லெவலுக்கு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொன்னீங்கன்னா 14th to 15th டிசம்பர். ஆமாம், 14th டிசம்பர் அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம். முதல் நாள் கொஞ்சம் ஆயிடுச்சு, 2ஆவது நாள் டவுன் ஆனால் 3ஆவது நாள் பாருங்கள் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. நேற்று மட்டுமே அவன் மூவ்மெண்ட் ஆனது பார்த்தா 54.66% நம்ம வந்து WLD USDTயில் மட்டுமே நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும். இந்த இதில் தான் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லலாம். அதாவது இங்கே பாருங்கன்னா 4 ஹவர்ஸ்னால 1 ஹவர்ஸில் எனக்கு தெளிவாக தெரியும். இப்போ இங்கே பை பண்ணியிருந்தாங்களா, பை பண்ணவங்க நடுவில் வந்து இங்கே என்ட்ரி ஆகிக்கலாம்னு நினைப்பாங்க, ஆகியிருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ செல்லிங் வந்துச்சா, ஸோ கீழே இறங்க இப்போ பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆவாங்க. இங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆனதுனால தான் பையிங் ஆச்சு. காரணம் வந்து ஓகே நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுவோம், மேலே ஏறுவான், அதுக்கடுத்து இங்கே என்ட்ரி பண்ணலாம், இங்கே என்ட்ரி பண்ணலாம். அந்த ஒரு காரணத்தில் வந்து புல் பேக் இந்த மாதிரி ஏறி இருந்தது. நம்ம இங்கே மேலே ரெசிஸ்டன்ஸ் பட்டுட்டு இப்போ கீழே வந்துட்டோன்னா வென்எவர் இந்த கீழே வராத வரைக்குமே வந்து நம்ம இங்கே செல்லிங்க்கு நம்ம பார்க்கவே கூடாது. இந்த கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம செல்லிங்க்கு மட்டும் இதை பார்க்கக்கூடாது. 1 ஹவரில் எனி டைம் ஃப்ரேமில் இன்டர்வியூவில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. 4 ஹவர்ஸ்லையும் சொல்லலாம் சரி, 1 ஹவரில் சொல்லலாம் சரி, ஆல்மோஸ்ட் சேம் தான். டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை பை பண்ணலாம், ஐ மீன் இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ பாருங்கள் மேலே இவ்வளோ தூரம் போவான்ட்டு. இவன் இன்னும் ஆல்மோஸ்ட் என்ன நேற்றே பார்த்தா 4.5060 கிட்ட போய் அட்டென்ட் பண்ணிட்டான். இன்னும் 0.50 500 பாயிண்ட்ஸ் தானே அட்டென்ட் பண்ணால் நம்ம சொன்ன மாதிரி நேற்று 5.5னா நம்ம வந்து இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது 100 நம்ம 1000 பாயிண்ட்ஸ் கிட்டக்குது. 50னா 5 பாயிண்ட். திஸ் இஸ் அ மேசிவான ப்ராஃபிட். ஸோ அதனால் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா FET, FET, AVAX, FET USDT.P இருப்போம். ஏன்னா நம்ம FET வந்து இந்த லெவலில் சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருந்தோம். இது மட்டுமா, அப்படியே இப்போ வெயிட் பண்ணுங்களேன். AVAX USDT.P தான். AVAX பார்த்தீங்கன்னா AVAX நம்ம இந்த லெவலில் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் ஏறிக்கலாம். சிம்பிளாக பர்சன்டேஜ் மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 100%. இது போதாதா நம்ம வந்து எப்படி சொல்கிறது பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறோன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்மளோட எப்படி சொல்கிறது டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். அடிக்கடி நம்ம வந்து எப்படி சொல்கிறது அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவாக போட்டு ஐ மீன் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் நம்மளோட ப்ராஃபிட்டை. ஓகேவா, போய் பாருங்கள். இப்போ அவன் கீழே இறங்கினானா ஒரே பாலில் ஏறினா இப்போ கீழே இறங்கலாம், அப்படியே சல்லுன்னு கீழே இறங்க மாட்டான். இப்போ கீழே இறங்கினா ஒரு டபுள் பேட்டர்னா சம்திங் பேட்டர்ன் கொடுத்ததுக்கு நம்ம பை பண்ணுவோம், திரும்பி மேலே ஏறுவான். ஒரு மினிமம் லெவல் அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் அட்டென்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஆல்ஃபா கூடிய சீக்கிரத்தில் நம்ம பின்னாடி டெலிகிராம் சேனலில் வச்சு போடுவோம். இல்லைனா நம்ம அடுத்த நாளைக்கான கிரிப்டோ டெய்லி அனலைஸ் வீடியோவில் நம்ம அந்த சீரீஸில் நம்ம போடுவோம். ஓகேவா, இந்த அதுக்கடுத்த லேர்னிங் டிப்ஸ் இதை மாதிரி எதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுவேன். இல்லைனா அப்படியே லேக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, திடீர்னு லாஸ் ஆனால் கூட உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. சரி, இந்த வீடியோ எதுக்கும் ஒரு சின்ன லேர்னிங் டிப்ஸ் கொடுக்குறேன். நான் என்னோட லைஃப் டைம் இதில் வந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம கொடுக்குற இந்த வெறும் அந்த சிக்னலை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன இது கொடுக்குறேன். சிக்னலை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன என்டர்பிரைனேஜ் சிக்னல் நம்பிக்கிறவங்களை வந்து நம்ம வந்து டெய்லியும் நம்ம சிக்னல் கொடுப்போம். ஓகே, அதைப்படி அவங்களும் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டும் வரும். பட் லாங் ரன்னு பாருங்க, நம்ம இப்போ எனக்கு தெரியும் இப்போ கீழே இறங்கினோடனே நம்ம பை பண்ணுவோன்ட்டு. இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இவன் மேலே வந்துட்டான், ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம செல் பண்ணிடலாம், மேலே வந்துட்டானா இப்போ செல் செல் பண்ணோடனே திரும்பி கீழே இறங்கிடுவான். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களே போய் அனலைஸ் பண்ணுறன்ட்டு கடைசியில் என்ன ஆகும், லாஸை தான் முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கான அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும்ல. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் இங்கே நடக்குது. திரும்பி ப்ராஃபிட் புக்கிங் வந்தோடனே அப்படியே இறங்க மாட்டான்.
இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்க கொஞ்சம் இந்த லெவலில் வாங்கினா பை பண்ணால் கரெக்டாக இருக்கும் 0.20 அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஓகே கீழே இறங்கலாம் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் ஒரு பேட்டர்ன் கிடச்சோன்னே இங்கே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பையர்ஸ் வருவாங்க திரும்பி மேலே போவோம் அங்கே வந்து செல்லர்ஸ் அதிகமாக செல்லர்ஸோ பையர்ஸோ இங்கே யார் ரொம்ப அதிகமாகறாங்களோ இப்போ செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம கீழே இறங்கிடும் ஸோ கீழே இங்கே எம்பேட்டன் ஆகிடும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸ் எல்லாமே செல்லராக ஆகிடுவாங்க சப்போஸ் இந்த பேட்டர்ன் வந்து இங்கே பையர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா இங்கே திரும்பி அக்குமுலேஷன் ஆகும் கொஞ்சம் அக்குமுலேஷன் ஆகிட்டு அதுக்கு பிரேக் அவுட் கொடுப்பான் இன்னும் போயிட்டே தான் இருப்பான் இதுக்காக தான் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டடி டிப்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறது இந்த சிக்னலில் மட்டும் நம்பிக்கிறவங்க வந்து இதை பார்க்க மாட்டாங்க இதை ஒன்றும் புரியாது ஸோ அதனால் வந்து மேலே செல் பண்ணுவாங்க ஓகே இந்த அளவு செல் பண்ணால் போதும் ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே தெரியாது டப்புன்னு லாஸ் ஆகிட்டு அகத்து ஐயோ ட்ரேடிங்னாவே கேம்லிங் இந்த இவங்க கொடுக்குறது சரி கிடையாது அது நோட்டம் இது நோட்டம்ன்ட்டு நிறையா ரீசன்ஸை மட்டும் அடிக்க வச்சுட்டு ட்ரேடிங்கில் இருக்கிற காசை இழந்துட்டு அடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஓகேவா இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ட்ரேடிங்க்கு வாங்க ட்ரேடுன்றது ரொம்ப நாள் இருக்குது இப்போ ஆல்ஃபா ஏறிட்டானா 70% ஆல்மோஸ்ட் 100% மேலே ஏறிட்டான் இட்ஸ் ஓகே நத்திங் டு சே நமக்கு இன்னும் அவன் ஒரு ஆள் மட்டும் நம்ம நம்பிஇல்லை ஆல்மோஸ்ட் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா 226 USDTக்கு மேலே இருக்கிறானுங்க நிறையாவே கிரிப்டோஸ் மட்டுமா ஸ்டாக்ஸ் இருக்குது இது ஃப்யூச்சரில் கிரிப்டோ மட்டுமே இவ்வளோ தரும் பட் வெறும் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஏகப்பட்டது கிடக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன் நம்மளோட எப்படி சொல்கிறது நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பி நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ அதனால் உங்களோட நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறதுக்காகச்சு லாஸ் கம்மி பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஃபுல்லாக வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா அண்ட் தென் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் 12 minutes ஆயிடுச்சு